போயிங் 747 மற்றும் ஏர்பஸ் A380 என இந்த இரண்டு டபுள் டெக்கர் பயணிகள் விமானங்களையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் விங்ஸ் ஆஃப் ரஷ்யா என்று அழைக்கப்படும் ரஷ்யா நாட்டின் சுகோய் KR-860 டபுள் டெக்கர் வைட் பாடி சூப்பர் ஜம்போ பயணிகள் விமானத்தை பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டுள்ளீர்களா? KR-860 இது ரஷ்ய ஏரோஸ்பேஸ் நிறுவனமான சுகோயால் முன்மொழியப்பட்ட வடிவமைப்பாகும். இந்த சுகோய் 860 டபுள் டெக்கர் விமானத்திற்கான கருத்து 1990களில் $10 பில்லியன் முன்னறிவிப்பு திட்ட செலவில் தொடங்கியது மற்றும் 2000ஆம் ஆண்டுக்கு முன்பு முதல் விமானத்தை உருவாக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டது. மேலும் 1999 பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் விமான கண்காட்சியில் சுகோய் KR-860 மாதிரி காட்டப்பட்டது. 860 முதல் 1000 பயணிகளை ஏற்றிச் செல்லும் நோக்கம் கொண்ட இந்த KR-860 டபுள் டெக்கர் விமானம் கட்டப்பட்டிருந்தால் ஏர்பஸ் A380 விமானங்களுக்கு போட்டியாக உலகின் மிகப்பெரிய அகலமான மற்றும் கனமான விமானங்களுள் ஒன்றாக இருந்திருக்கும். இந்த திட்டம் ஒரு கருத்தாகவே இருந்தது. சந்தைப்படுத்தல் மற்றும் மாதிரி மட்டுமே உருவாக்கப்பட்டது. KR-860 ஒருபோதும் பறக்கவில்லை. மேலும் இந்த திட்டம் இறுதியில் ரத்து செய்யப்பட்டது. முழு அளவிலான KR-860 விமானம் எதுவும் இதுவரை கட்டப்படவில்லை. சோவியத்துக்கு பிந்தைய ரஷ்யா மீதான பொருளாதார தடைகள், அதிக செலவுகள் மற்றும் மிக அதிக திறன் கொண்ட ஜெட் விமானங்களுக்கு தயாராக இல்லாத சந்தை காரணமாக இந்த திட்டம் கைவிடப்பட்டது.